அப்பா ஒரே விளையாண்டு விளையாண்டு கை கால்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அம்மா வேற ஊருக்கு போயிட்டாங்க. இங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தர சொல்லி படம் பிடிச்சிருக்கலாம். ஐயா அப்பா வந்துட்டாங்களே. அப்பா ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்காங்களான்னு பாப்போம். என்ன வெயிலு என்ன வெயிலு தாங்க முடியலையே. டேய் கொஞ்சம் எந்திரடா, அப்படி உட்காடுறேன். ரொம்ப டயர்டா இருக்குடா. டேய் உன்கிட்ட தாண்டா சொல்லிட்டே இருக்கேன், எந்திரடா கொஞ்சம் வழிய விடுறா. சாஞ்ச மாதிரி உட்காந்தாதான் முதுவலி கொஞ்சம் கேட்கும். இதெல்லாம் முடியாது போங்கப்பா. டே 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 ப்ளீஸ்டா விடுறா, கொஞ்சம் இடம் விடுறா, முதுகெல்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்டா. அப்பா அதான் இவ்வளவு பெரிய தின்னா இருக்குல்லப்பா, அதுல போய் படுங்கப்பா பேசாம. நானே விளையாண்டுட்டு வந்து பயங்கர டயர்ட்ல இருக்கேன். அதானே நீ என்னைக்கு சொல்றதே கேக்குற. உன்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க பாரு. பேசாம போய் நான் திண்ணையிலே படுத்துக்கிறேன் போடா பேசாம. என்னதான் இருந்தாலும் சேர்ல உட்கார்ந்த விட இந்த திண்ணையில படுத்துக்கிட்டு நல்லா மல்லாக்கா பார்த்துக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு படுக்கும்போது அதுல இருக்க சுகமே தனிதான் போ. அடா 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 என்ன அருமையா இருக்கு, என்ன அருமையா. சரிடா உங்க அம்மா எப்ப வரேன்னு ஏதாவது பக்கத்து வீட்டு அத்தைகிட்ட போன் பண்ணி சொல்லிருப்பாங்களே நேரம், ஏதாவது சொன்னாங்களா இல்லையா? அதெல்லாம் சொல்லிட்டு தான்ப்பா போயிருக்காங்க. இன்னைக்கு அம்மா வர மாட்டாங்களாம், நாளைக்கு தான் வருவாங்களாம். அதனால பத்திரமா என்ன இருக்க சொல்லி சொன்னாங்கப்பா. என்னது இன்னைக்கு வரமாட்டாளா? ஐயோ நான் உன்னை வச்சுக்கிட்டு எப்படா மேய்க்கிறது? சாப்பாடு செஞ்சு போடுறது யாரு? கடையில போய் வாங்கி சாப்பிடணுமா? என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன்பா டெய்லி அம்மா தானே செஞ்சு தராங்க, ஒரு நாள் நீங்க செஞ்சு கொடுத்தா என்ன ஆயிடுவீங்க? அம்மா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டுமே. பாப்பா எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, ஏதாவது கடையில போய் வாங்கி கொடுங்கப்பா. சிப்ஸ் இருந்தா வாங்கி கொடுங்கப்பா, காசு கொடுங்கப்பா, இல்லைன்னு நானாவது போய் வாங்கிக்கிறேன். சாப்பிட்ற டயத்துல அதெல்லாம் கேட்க கூடாது, பேசாம போடா. ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், நீ கண்டதை சாப்பிட்டுட்டு இருக்காத. ஏன்பா அம்மா இருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்களாப்பா? நான் இவ்வளவு பசியோட இருக்கேன், நீ பேசாம படுத்து தூங்கிட்டு இருக்கியப்பா. டேய் உன் நாடகத்தெல்லாம் என்கிட்ட காட்டாத, பேசாம இரு, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன், அதை சாப்பிடலாம். ஓஹோ எனக்கே ஒண்ணு வாங்கி தர மாட்டீங்களா? இப்ப பாருங்க உங்களை எப்படி எழுப்புறேன்னு. மாட்டினீங்கப்பா, அங்க பாருங்க. அப்பா அப்பா பாப்பா அங்க பாருங்க யார் வராங்கன்னு. யார்டா வரா? ரொம்ப தான் பேசிட்டு இருக்க, சொல்ற பாப்போம். அந்த கந்து வெட்டி கரும்பாயிரம் வராருப்பா, கரும்பாயிரம் வராரு. என்னது கரும்பாயிரம் வந்துட்டானா? ஐயோ இவன் வந்தானா நம்மள அவ்வளவுதான் ஒன்றுலன்னு பண்ணிடுவான். டே 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 தம்பி, நான் அப்பா போய் அங்க உள்ளார இருக்கேன்டா, அவர்கிட்ட மாட்டி விட்டுறாது, தயவு செஞ்சு பாத்துக்கடா. சொல்லாம இருக்கலாம், ஆனா என்னடா ஆனா? தயவு செஞ்சு என்ன காப்பாத்துறா, அவன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன்டா. ஆனா இப்ப எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கேப்பா, என்ன பண்றது? பயங்கரம் பசி வேற எடுக்குது இல்ல. டேய் நீ உனக்கு பசிக்குதுன்னு தானே நான் சொன்னேன், உனக்கு சிப்ஸ் தான் வேணும். அப்பா எவ்வளவு வேணா காசு தர, நீ கடையில போய் வாங்கிக்கோ. ஆனா அந்த அங்கிள் கிட்ட நான் இருக்கிறத மட்டும் சொல்லிடாத, எப்படியாவது அவங்களை அனுப்பிச்சுடு சரியா? அப்பா நீங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டீங்கல்ல, இப்ப பாருங்க நான் எப்படி அவரை சீக்கிரமா இங்க அனுப்புறேன். நீங்க போய் சீக்கிரமா ஒளிஞ்சுக்குங்கப்பா, ஓடுங்க ஓடுங்க சீக்கிரம். எல்லாம் என் தலையெழுத்து. எவனோ வாங்கின கடனுக்கு நான் தெரியாதனமா கையெழுத்து போட்டு தொலைஞ்சிட்டேன். அவன் எங்கேயோ விட்டுட்டு ஓடிட்டான்னு என்ன வந்து தினம் தினம் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நானா வாங்கின அந்த கடனை? எனக்கு தேவைதான் இதெல்லாம். வந்துட்டான் பாரு கடன்காரன், வந்து உயிரை எடுக்க போறான். என்ன தம்பி, என்ன அமைதியா தனியா உட்கார்ந்து இருக்க? வீட்டுல யாரும் இல்லையா என்ன? எங்க உங்க அப்பா? அங்கிள் இப்பதான் இல்ல இல்ல, அப்பா வெளியில போயிட்டாங்க, வேலைக்கு போயிருக்காங்கல்ல. இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் தான், ரொம்ப லேட் ஆகும் வர்றதுக்கு. அம்மாவும் ஊருக்கு போயிருக்காங்க, அதனால நானே பக்கத்து வீட்டுல தான் இருக்கிறேன் அங்கிள். என்னது வீட்டுல யாரும் இல்லையா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேச்சு குரலா கேட்டுச்சு. பேசுற குரல் கேட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, பக்கத்து வீட்டு அங்கிள் பேசிட்டு இருந்திருப்பாங்க, அதனால உங்களுக்கு அப்படியே குரல் கேட்டிருக்கோம் அங்கிள். சரி அங்கிள், நாளைக்கு எங்க அப்பா வந்த பிறகு நான் சொல்லிடுறேன் நீங்க வந்தீங்கன்னு. தம்பி நான் பணம் கொடுத்தவன் எங்கேயோ ஓடி போயிட்டான், உங்க அப்பா தான் கையெழுத்து போட்டிருக்காரு. அதனால அந்த பணத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லு, இல்லைன்னா ஓடி போனவரை கண்டுபிடிச்சு கொண்டு வர சொல்லு. அங்கிள் அங்கிள் எங்க அப்பா பாவம் அங்கிள், அவங்க எந்த தப்பும் செய்யல, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்படி மாட்டிக்கிட்டாங்க. இங்க பாரு தம்பி, எனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், பணம் பணம் பணம். என் பணம் கரெக்டா என்கிட்ட வந்து சேரணும், இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி தம்பி, உங்க அப்பாவோ இல்ல உங்க அம்மாவோ வந்தா நான் வந்துட்டு போனேன்ற விஷயத்த சொல்லு. ஓகே அங்கிள் நான் சொல்லிடுறேன், நீங்க போயிட்டு திரும்ப வந்துடாதீங்க. ஏப்பா இந்த அங்கிளை நம்ம சமாளிச்சு அனுப்புறதுக்குள்ள அவ்வளவுதான் போல. அப்பா அப்பா வெளியில வாங்கப்பா, அவரு போயிட்டாரு. அப்பா பாப்பா அப்படியே இருங்கப்பா, சூப்பர் ஒரு விளையாட்டு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஏய் என்னடா விளையாட்டு? ஏய் என்னடா பண்ற? சும்மா இருக்க மாட்டியாடா நீனு? அப்பா பாப்பா ப்ளீஸ் பா, இந்த விளையாட்டு செம்ம ஜாலியா இருக்கும், அப்படியே வந்து என்ன பிடிங்கப்பா. டேய் நானே வேலை பார்த்துட்டு வந்து பயங்கர டயர்ட்ல இருக்கேன்டா, ஏன்டா அப்படி வம்பளுக்குற? சரி சரி நீ ஓடு, நான் வந்து உன்னை பிடிக்கிறேன். அப்பா அப்பா இங்க இருக்க, இங்க இங்க பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க. ஐயா எப்படி எஸ்கேப் ஆன பாத்தியா? கண்டே பிடிக்க முடியாது என்ன கண்டுபிடிங்க. எங்கடா இருக்க? என்ன கண்டுபிடிக்கவே முடியலடா. அப்பா இங்கதான்ப்பா இருக்க, வாங்க வாங்க வாங்க, அப்படியே தான் வாங்க, என் பின்னாடியே வாங்க.
ஐயா நைஸா அந்த சேர் மேல ஏறி நின்னுக்கலாம், அப்பதான் அப்பாவுக்கு தெரியாது. ஓ நீ இங்கதான் இருக்கியா? அதை வந்துட்டேன் பாரு, எப்படி உன வந்து கடகடன்னு பிடிக்கிறேன் பாரு. ஐயோ என்னது இது, செடியில போய் கை வச்சிட்டோமா? என்ன பண்றது, எங்கதான் இருக்கான் இவன், உன்னை கண்டுபிடிக்கவே முடியல. அப்பா செம காமெடியா இருக்குப்பா நீங்க பண்றது. நான் நினைச்சு செடியில போய் கை வச்சிட்டு இருக்கீங்க. இது என்னடா காமெடி, இன்னைக்கு நடந்துச்சு பாரு ஒரு சரியான காமெடி. அந்த கேனா பையன் கரும்பாயிரத்தை எவ்வளவு அழகா நம்ம ஏமாத்தணும். ஐயோ அப்பா வேண்டாம்ப்பா, பேசாம இருக்கப்பா. ஏன்டா பேசாம இருக்கணும், அந்த ஆளு இருக்கான் பாரு சரியான கேன, நம்ம வீட்டுல இருக்கிறது கூட தெரியல அவனுக்கு. நான் சொன்னேன்னு போய் நம்பிட்டு போயிட்டான் பாரு. ஒரு சின்ன பையனையே இப்படி நம்புறான். இவன் எப்படி நாளைக்கு காசெல்லாம் எல்லாத்தையும் வசூல் பண்ணுவான். இதை நினைக்கும் போது எனக்கு அப்படியே டான்ஸ் ஆடலாம் போல இருக்குடா. யோ முனுசாமி. டேய் பண்டி, என்னடா இது அப்பா மரியாதை எல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுற? டேய் முனுசாமி, நான் தானே கூப்பிடுறேன். என்னது எங்கேயோ கேட்ட குரலா இருக்கு. ச்சே, இவ்வளவு கேவலமான ஒரு குரலை யாரோடதுன்னு தெரியலையே, யாருன்னு பாப்போம். ஐயோ அண்ணன், நீங்களா அண்ணன்? வாங்க வாங்க வாங்க, எப்பன்னா வந்தீங்க வீட்டுக்கு? டேய் போதுடா உன் நடிப்பு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஆள் இருக்கும் போது ஒரு பேச்சு, இல்லாத கரும பேச்சா? ஐயோ அண்ணன், நீங்க அப்படியா நினைச்சிட்டீங்க? நான் என் பையனை சிரிக்க வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன். அடுத்த வாட்டி நான் வரும்போது அந்த கடன் வாங்கினா பாரு அவன் ஃப்ரெண்டு, அவனை அழைச்சிட்டு வந்து இங்க வச்சிருக்க. இல்லன்னா அவ்வளவுதான், உன்னை உண்டு எல்லாம் பண்ணிடுவா. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஏப்பாடியோ, இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ நினைச்சேன். ஏண்டா ஒருத்தர் வந்திருக்காதான் என்கிட்ட சொல்ல மாட்டேன்டா, ஏன்டா இப்படி பண்ற? இப்பா ஏன்பா அப்படி பொய் சொல்றீங்க? நான் தான் சொன்னேன்ல அப்பா வேண்டாம் அப்பா வேண்டான்னு. நீங்க ஏதாவது கால் வாங்குனீங்களா? அடேப்பா நல்லா போய் சொல்றடா. போடப்படா, அவன்கிட்ட நான் பேச்ச வச்சுக்க மாட்டேன். நீ என்ன புள்ளையே கிடையாது, போடா. நான் சொன்னேன்ப்பா, நீங்க என்னப்பா இப்படி சொல்றீங்க? நீங்க தான் என் அப்பாவே கிடையாது, போங்க. நான் உங்க கூட பேசவே மாட்டேன். இனிமேல் உங்களுக்கு எனக்கும் ஒண்ணுமே கிடையாது, போங்கப்பா. போ போ, எது இருந்தாலும் இப்ப பசிக்குதுன்னு என்கிட்ட தானே நீ வருவ. என்ன பண்றன்னு பாரு உன்ன. பாவம், ஒரு அம்மா இல்லாத புள்ளைய போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே. என்னது அம்மா இல்லாத புள்ளையா? ஐயோ தப்பு தப்பு, நான் அந்த மீனிங்ல சொல்லப்பா. அம்மா வீட்டுல இல்ல, அதுதான் நான் சொன்னேன். ஆஹா, பாத்தியா நீ என்கிட்ட பேசிட்ட, மறந்துட்டியா அப்பா கிட்ட இருந்த கோவத்தை? நீ என் செல்ல புள்ளையா, உனக்கு என்ன வேணுமோ வா, அப்பா உனக்கு கடையில போய் வாங்கி தரேன். ஓகேவா? கோச்சுக்காதடா தங்கம். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், போங்க. டேய், அப்புறம் ஒரு சான்ஸ் தான் கொடுப்பேன், ரெண்டாவது சான்ஸ்ல கொடுக்க மாட்டேன். ஒழுங்கா இப்பயே வந்துரு, என்ன வேணுமோ வாங்கி தருவேன் சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு கோவம்லாம் இல்ல. வாங்க வாங்க, இப்பயே கடைக்கு போலாம். இப்ப என் வழிக்கு வந்தியா? வா வா கடைக்கு போலாம். உனக்கு என்ன வேணுமோ சொல்ல, அப்பா வாங்கி தரேன்.